ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் தமிழ் மஹீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பீட்டா ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபீமேல் பீட்டா. டம்போயர் 50 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ வளர்ந்துருச்சு. இது வந்து நம்மளோட மேல் பீட்டா 200 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஒயிட், ரெட், ப்ளூ இது மூணுமே கலந்த ஒரு ப்ளக்கார்ட் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த ரெண்டு பீட்டாவுக்கு தான் நம்ம ப்ரீடிங் விட போகிறோம். நம்ம ப்ரீடிங் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டே ஃப்ரைக்கு வந்து லைவ் ஃபுட் ரெடி பண்ணி வச்சிடணும். நான் ஆர்டிமியா டேப்லெட்ஸ் வாங்கிட்டேன் பாருங்கள். மேலே பிளாஸ்டிக் கவர்ஸ் போட்டிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து அது பபிள்ஸ் கட்டும். சப்போஸ் நீங்கள் இது பாய்சன் இல்லாத லீஃப் கூட நீங்கள் போடலாம். அப்புறம் பாதாம் லீஃப் கீழே ஆட் பண்ணிடணும், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம ஃபீமேல் பீட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை கிளாஸ் அதில் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே மேல் பீட்டை வந்து பபிள்ஸ் கட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் என்னோடது வந்து கட்டலை இன்னும் பபிள்ஸ்ட்டு. பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபீமேல் பீட்டா வந்து நல்லாவே ஃப்ளேர் பண்ணுது. எக்ஸ் இருக்குது, அதுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து டே 2 நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் ஃபீமேல் பீட்டாவை. பபிள்ஸ் கட்டியிருக்கு மேல் பீட்டா, இருந்தாலும் அந்த அளவுக்கு ஃப்ளேர் பண்ணல, ஏன்னு தெரியல. அப்புறம் ஒரு 10 ஹவர்ஸ் கழித்து வந்து பார்த்தா ஃபீமேல் ரொம்ப அடி வாங்கி ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்துச்சு. ப்ரீடிங்கும் பண்ணல, ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஃபீமேல் வந்து நான் இன்னொரு பீட்டா மேல் பீட்டாவை வச்சுருந்தேன், அது கூட ப்ரீடிங் விட்டேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த மேல் பீட்டாவை நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ எக்ஸ் வச்சுருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த பபிள்ஸ்லேருந்து ஒரு ஒயிட் கலரில் ஷேடு மாதிரி ஆகும், அது ஃபுல்லாக எக்ஸு தான், பார்த்தாலே தெரியும். இந்த மேல் பீட்டா இது தான் பாருங்கள், ப்ளூ ஒயிட் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குது, ரெட்டு. இந்த ஃப்ரைஸ் எல்லாம் ஹேட்ச் ஆகி ஃப்ரீ ஸ்விம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மேல் பீட்டாவை கிளியர் வியூ காட்டுறேன். நான் இந்த செகண்ட் ப்ரீடிங் வந்து ஒரு டப்பில் தான் விட்டுருந்தேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு. கீழே பாதாம் லீஃப் போட்டிருப்பேன் பாருங்கள். ஓகே, இந்த ஃப்ரைஸ் எல்லாம் ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பியும் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாம் ஹேட்ச் ஆயிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்பவே டைனியாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே குட்டியாக இருக்குது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு கொஞ்சம். ஸோ இது வந்து ஃப்ரை ஹேட்ச் ஆன ஃபஸ்ட்டு டே. இப்போ அதுக்கடுத்து செகண்ட் டே பாருங்கள், ஃப்ரை ஹேட்ச் ஆன செகண்ட் டே. எல்லா இடத்துலையும் இருக்கும் பாருங்கள் ஃப்ரைஸ். பாருங்கள், அந்த பபிள் நெஸ்ட்டோட எண்டில், டாப்பில் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஃப்ரைஸு. ஓகே, இப்போ இந்த ஃப்ரைஸ் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகிறது, மேல் பீட்டாவை செப்பரேட் பண்ணுறது, அடுத்து இந்த ஃப்ரை கேர் எப்படி பண்ணுறதுன்றது ஒரு தனி வீடியோவை போடுறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.